அமேசானில் பொதுவாக 500 ரூபாய்க்கு மேலே பொருள் வாங்கினா ஃப்ரீயாக டெலிவர் பண்ணுவாங்க. என்றைக்காவது 400 ரூபா வரைக்கும் நம்ம கார்ட் ஃபில் ஆகிடும். இன்னொரு 100 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கினா ஃப்ரீ டெலிவரி கிடைக்குமே அப்படின்னு ஏதாவது பொருளை வாங்குவோம். அப்படி நான் நிறைய புத்தகங்களை வாங்கியிருக்கேன். அப்படி வாங்கின புத்தகங்கள் நான் படித்த புத்தகங்கள்லேயே சிறந்த புத்தகங்களாக மாறியிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் 100 ரூபாய்க்கிட்ட நான் வாங்கின புத்தகங்கள்லேயே சிறந்த 10 புத்தகங்களை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து புத்தகத்தோடைய சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம புத்தகங்களை வரிசைப்படுத்தலை. ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்க எல்லா புத்தகங்களுமே சிறந்த புத்தகங்கள் தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ முதல் புத்தகம் ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன். இந்த புத்தகத்துடைய சம்மரியை நம்ம ஆல்ரெடி இந்த சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த புத்தகம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி பாபிலோன் நாகரிகத்தில் வாழ்ந்த மக்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை களிமண் சுவடுகளில் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வந்திருக்காங்க. அந்த களிமண் சுவடுகளெல்லாம் ஒன்றா சேகரித்து ஜார்ஜ் கிளேசன் அப்படின்றவர் தொகுத்து எழுதினது தான் இந்த புத்தகம். அந்த களிமண் சுவடுகளில் அப்படி என்ன இருந்தது, பணத்தை எப்படி கையாளணும், எப்படி பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நிறைய ஃபினான்ஷியல் அட்வைஸை அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களே எழுதியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய ஃபினான்ஷியல் அட்வைஸரே அதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஸோ நீங்கள் பணத்தை கையாளக்கூடிய ஒரு நபராக இருந்தால் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நீங்கள் படித்தே ஆகணும். ஸோ ஈஸியாக சொல்லணுன்னா இந்த புத்தகத்தை ஒவ்வொரு நபரும் கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது புத்தகம் திங்க் அண்ட் க்ரோ ரிச். பணக்காரன் ஆகிறதுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜோ இல்லை டெக்னிக்கல் நாலேஜோ பத்தாது, நம்ம மனசை அதுக்கு தயார்படுத்தணும் அப்படின்னு நெப்போலியன் ஹில் சொல்கிறது தான் இந்த புத்தகம். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படலைன்னா நம்ம மனசில் எந்த ஒரு விஷயத்தை ஆழமாக நம்புகிறோமோ, எந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருக்கோமோ அந்த விஷயத்தை இந்த யூனிவர்ஸே நமக்கு கொடுக்கும் அப்படின்றது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ அந்த கான்செப்டை பயன்படுத்தி எப்படி நீங்கள் பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு நெப்போலியன் ஹில் எழுதுனது தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் நிறைய மோட்டிவேஷனல் அட்வைஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ மோட்டிவேஷனல் புக், செல்ஃப் ஹெல்ப் புக்கெலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கலாம். மூணாவது புத்தகம் ஜேம்ஸ் அலன் எழுதின அஸ் அ மேன் திங்கத். லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி எழுதப்பட்ட ரொம்ப பழமையான புத்தகம் இது. 1903 வெளிவந்த புத்தகம். லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பேசின இருக்கிறதுலே பழைய புத்தகம் எது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம பைபிளில் சொல்லலாம். ஏன்னா இந்த புத்தகத்துடைய கான்செப்டே இந்த ஆத்தர் பைபிள்லேருந்து தான் எடுத்திருக்காரு. நம்ம எந்த ஒரு விஷயத்தை நினைக்கிறோமோ அந்த விஷயமாகவே நம்ம மாறுறோம் அப்படின்றது தான் இந்த ஆத்தர் இதில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த புத்தகத்துடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன புக். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். இந்த புத்தகத்துக்கு ஏதாவது நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தில் நிறைய பைபிள் வாசகங்கள் வரும். ஸோ கடவுள் மதம் அப்படின்னு சொன்னாலே அந்த விஷயத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது, அதை நான் மூட நம்பிக்கையாக பார்ப்பேன் அப்படின்ற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த புத்தகம் உங்களுக்கு ஒத்து வராது. நாலாவது புத்தகம் பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். லா ஆஃப் அட்ராக்ஷனை மதத்தெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக சொல்லப்பட்ட புத்தகம் இது. திடீர்னு நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, ஒரு ஆள் உங்கள் கண்ணை மூட சொல்லி உங்களை சுற்றி சிவப்பு கலரில் என்னெல்லாம் பொருள் இருக்குது அப்படின்னு கேட்டால் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களை கண்ணை திறந்து பார்க்க சொன்னார்னா கண்டிப்பாக நிறைய சிவப்பு கலர் பொருள்களை உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் உங்களை சுற்றி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ என் வாழ்க்கையில் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நம்பி அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்கள் கண்ணுக்கு தெரியும் அப்படின்றது தான் இந்த ஆத்தர் சொல்கிறாரு. இந்த புத்தகத்துக்கு ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு தடவை படித்தாலே திரும்ப திரும்ப இந்த புத்தகத்தை படித்த மாதிரி உங்களுக்கு தோணும். ஏன்னா இந்த புத்தகத்தில் சொன்ன விஷயங்களை அடிக்கடி திரும்ப திரும்ப இந்த ஆத்தர் சொல்லியிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த புத்தகத்தை ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆனுதா அப்படின்றத சொல்லுங்கள். ஐந்தாவது புத்தகம் மார்க்கஸ் எரிலியஸ் எழுதின மெடிடேஷன்ஸ். ரோம் நாட்டில் வாழ்ந்த 5 மிகப்பெரிய மன்னர்கள் அப்படின்னு சொல்லப்படுற 5வது மன்னர் மார்க்கஸ் எரிலியஸ். கிங் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. இவர் ஒவ்வொரு நாளும் டைரி எழுதுகிற பழக்கத்தை வச்சுருந்தாரு. கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி இவர் எழுதின டைரியுடைய தொகுப்பு தான் இந்த புத்தகம். இது ஒரு ஃபிலாசபி புத்தகம். அப்படி சொன்ன உடனே நம்ம லைஃபுக்கு ஒரு படி மேலே இருக்கும் அப்படின்னு தான் நம்மளால் யோசிக்க தோணும். ஆனால் இந்த புத்தகம் ஸ்டாய்க் ஃபிலாசபியை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. ஸோ நம்ம வாழ்க்கைக்குள்ளே இதை பொருத்தி பார்க்க முடியும். மரணத்தை நம்ம எப்படி பார்க்கணும், தோல்வியை எப்படி பார்க்கணும், தடைகளை எப்படி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த புத்தகத்தை படிக்கிறது மூலிமா புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த புத்தகத்தை படிக்கிறதுலேருந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் இருக்கிற நிறைய கவலைகளை நம்மளால் தூக்கி எறிய முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு நெகட்டிவ் என்னென்னா ரொம்ப பழைய புத்தகம் அப்படின்றதுனால லாங்குவேஜ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ டிக்ஷனரியுடைய ஹெல்ப்பை நம்ம தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த புத்தகம் ஹவு டு ஸ்டாப் வரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்னு டேல் கார்னிகி எழுதின ஒரு புத்தகம்.
லைஃப்பில் ஃபினான்ஷியல் கவலைகளை எப்படி மறக்கிறது, லைஃப்பில் நம்ம சூஸ் பண்ண ஜாப் பற்றின கவலைகளை எப்படி மறக்கிறது, நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் பற்றின கவலைகளை எப்படி மறக்கிறதுன்னு நிறைய கேட்டகரியில் இருக்கிற கவலைகளை தனியாக லிஸ்ட் பண்ணி எப்படிலாம் மறக்கலாம் அப்படின்னு நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ லைஃப்பில் கவலைகளை மறக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த புத்தகம் உங்களுக்கு பயன்படும். கிட்டத்தட்ட இந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா 50% கவலைகளை நீங்கள் ஈஸியாக தூக்கி போட முடியும். அடுத்த புத்தகம் ஃபிஷ். நம்ம லைஃப்பில் இருக்கிற 2 மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, தப்பான லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறது, அப்படி இல்லைனா தப்பான ஒரு ஜாபை சூஸ் பண்ணுறது. அப்படி தப்பான ஜாபையும் ஒரு நல்ல ஜாபாக எப்படி மாற்றலாம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக 4 டிப்ஸ் சொல்லியிருக்கிறது தான் இந்த ஃபிஷ் அப்படின்ற புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தை படிக்கிறது மூலயமா உங்களுடைய ஜாபை நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த புத்தகம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஒரு பிகினருக்கு ரொம்ப ஏற்ற புத்தகமாக இருக்கும். இந்த புத்தகத்துடைய ஒரு நெகட்டிவ் என்னென்னா, ரொம்ப டீப்பாக எந்த விஷயத்தையும் சொல்லாமல் ரொம்ப சிம்பிளான 4 டிப்ஸை சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன கட்டுரையிலே இதை முடிச்சிருக்கலாம். பட் ஒரு புத்தகம் இதுக்கு தேவையா அப்படின்னு நமக்கு யோசிக்க வைக்கும். அடுத்த புத்தகம் பிரெயின் ட்ராசி எழுதின ஈட் தட் ஃப்ராக். நம்ம எல்லாருமே செய்கிற ஒரு மிகப்பெரிய தப்பு என்னென்னா, வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது தான். ஆஃபீஸில் நிறைய ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா என்னென்னா, தினமும் காலையில் எந்திரிச்சதுக்கு உடனே ஒரு மிகப்பெரிய அருவருப்பான தவக்கலையை சாப்பிட்றது தான். இந்த ஆத்தர் தவக்கலைன்னு எதை சொல்கிறாருன்னா, நம்ம செய்கிற வேலையை தான். அருவருப்பான மிகப்பெரிய தவக்கலைன்னா நம்ம செய்ய பயப்படுற, இதை செய்யணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க ஒரு வேலையை முதல் வேலையாக முடிச்சிட்டாலே ப்ரோக்ராஸ்டினேஷனை நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அதிகமாக ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். இந்த புத்தகத்தில் ஒரு 21 டிப்ஸ் சொல்லியிருப்பார். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புத்தகம் ரொம்ப சின்னதாக சிம்பிளாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். அடுத்த புத்தகம் சன்சு எழுதின ஆர்ட் ஆஃப் வார். 3000 வருஷத்துக்கு முன்னாடி சைனாவில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய போர் வீரர் தான் சன்சு. தமிழில் இவரோட பேரை டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா சூரிய புத்திரர், சூரியனுடைய பையன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இவர் போர் தந்திரங்களை ஒன்றா கம்பைல் பண்ணி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுதான் ஆர்ட் ஆஃப் வார். நெப்போலியன் மாதிரியான மிகப்பெரிய வீரர்கள்லாம் இவருடைய புத்தகத்தை ரெஃபரன்ஸாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற விஷயங்களை நம்ம ஏன் படிக்கணும், நம்ம என்ன போருக்கு போக போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற அதே விஷயங்களை நம்மளுடைய பிஸ்னஸ்லேயும் நம்மளுடைய கரியர்லேயும் நம்மளுடைய மேனேஜ்மெண்ட்லேயும் பயன்படுத்த முடியும்னு நிறைய மேனேஜ்மெண்ட் குரு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த புத்தகத்தை நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த புத்தகத்தை படிக்கிற நேரத்தை விட இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இதை நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களை ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கும். இந்த புத்தகத்துக்கு ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா, ரொம்ப பழைய புத்தகம் அப்படின்றதுனால லாங்குவேஜ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடிக்கடி நம்ம டிக்ஷனரியை எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். கடைசி புத்தகம் ஹவு டு டெவலப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் பை பப்ளிக் ஸ்பீக்கிங். பப்ளிக் ஸ்பீக்கிங் தான் மரணத்தை விட ஒரு மிகப்பெரிய பயமாக நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு டேல் கார்னிகி சொல்கிறார். ஏன் அவர் இப்படி சொல்கிறாருன்னா, பொதுவாக நம்ம ஒரு ஆள்கிட்ட ரொம்ப ஈஸியாக பேசிடுவோம். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர், அவர்கிட்ட எப்படி பேசணும்னு நமக்கு தெரியும். ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசணும், ஒரு வளர்ந்தவர்கிட்ட எப்படி பேசணும், ஒரு ஆண்கிட்ட எப்படி பேசணும், ஒரு பெண்கிட்ட எப்படி பேசணும்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இவங்க எல்லாரும் ஒன்றா வந்துட்டாங்கன்னா எப்படி பேசணும் அப்படின்றது தான் நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஈஸியாக உங்களால் பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். நான் பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம் பண்ண போகிறது இல்லையே அப்படின்னு யோசிச்சாலுமே, ஒரு மீட்டிங்கை நீங்கள் அட்டன் பண்ணணும், ஒரு குரூப் டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னாலே அது பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு ஈக்குவல் தான். ஸோ இந்த புத்தகத்தை படிக்கிறது மூலிமா உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகரிக்கும். பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்த எல்லா புத்தகத்தையும் அடுத்தடுத்து சம்மரியாக நம்ம சேனலில் போடுவோம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த புத்தகத்தை நம்ம அடுத்து சம்மரியாக போடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிவிடுங்க.